நாம வீடு, குழந்தைகள், குடும்பம் மற்றும் பொறுப்புகள் இவையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும்போது நாம அதில் இவ்வளவு மூழ்கி விடுறோம். நம்முடைய சொந்த இருப்பு எங்கோ பின்னால் போய்விடுகிறது. நாம தான் வீட்டின் முதுகெலும்பு என்பது நமக்கு தெரியும். நாம மகிழ்ச்சியாக இருந்தால்தான் முழு வீடும் மகிழ்ச்சியுடன் ஒளிரும் என்பதையும் நாமே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா உண்மையாக சொல்லட்டுமா, இதை கேட்க எவ்வளவு எளிதாக தோன்றுகிறதோ அதை நடைமுறையில் கொண்டு வருவது அவ்வளவு கடினம். சில சமயம் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வேலைகளும் எண்ணங்களும் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்தாலும் அல்லது யாராவது ஏதாவது சொன்னது மனதை புண்படுத்தினாலும் நம்முடைய அந்த முழு உற்சாகம் ஒரு கணத்தில் மங்கிவிடுகிறது. பின்னர் கேள்வி வருகிறது, இந்த ஓட்டத்தில் நான் என்னை எப்படி பாசிட்டிவாக வைத்துக் கொள்வது என்று. என் அந்த சிரிப்பு, அந்த உற்சாகம் எங்கே மறைந்து விட்டது என்று நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இன்றைய இந்த வீடியோ அதே கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக. இன்று நான் உங்களுடன் 12 அப்படியான கோல்டன் டிப்ஸ் பகிர போறேன். அவை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை இன்னும் செழிப்பானவராகவும் வலிமையானவராகவும் மாற்றும். அப்படியானால் இன்று வீட்டிற்காக இல்லை, நமக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வோம் மற்றும் நம்மை மீண்டும் ஒரு முறை புதிதாக கண்டுபிடிப்போம். முதல் டிப், பாசிட்டிவ் விஷயங்களின் இன்டேக். நாம உடலை நல்ல நிலையில் வைத்திருக்க மிகவும் நல்ல சத்தான உணவு சாப்பிடுறோம், பழங்கள் சாப்பிடுறோம், ஜூஸ் குடிக்கிறோம். ஆனா யோசித்திருக்கீர்களா, நம்முடைய மனதுக்கு நாம் தினமும் என்ன மாதிரியான உணவு குடிக்கிறோம்? பாசிட்டிவ் இன்டேக் என்றால் வேறொன்றும் இல்லை, நம்முடைய தலையில் நாம எந்த எண்ணங்களை அனுமதிக்கிறோம் என்பதை தீர்மானிப்பது. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் இழப்பு ஏற்படும், சில சமயம் தோல்வி வரும், சில சமயம் ஒரு மோசமான சம்பவம் நம்மை முழுவதும் குலைக்க வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மனம் எளிதாக நெகட்டிவ் பக்கம் இழுக்கப்படுகிறது. ஆனா அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் அல்லது இது என்ன சொல்லிக் கொடுத்தது என்று இதில் கவனம் செலுத்துவது, அதுவே பாசிட்டிவ் இன்டேக் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, எந்த கெட்ட காலமும் எந்த கடினமான நேரமும் நிரந்தரமாக இருக்காது. எப்படி இரவு கடந்து காலை வருகிறதோ அப்படியே இந்த பிரச்சனையும் மாறிவிடும். இந்த நம்பிக்கையை உங்களுள் உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சிறிய அனுபவம் சொல்லவா? சில சமயம் வீட்டில் ஒரு சிறிய விஷயம் நமக்கு பிடிக்காமல் நடந்தால் அதை முழு நாளும் மனதில் சுழற்றி கொண்டே இருப்போம். அவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் அல்லது ஏன் இப்படி நடந்தது? இந்த சிறிய விஷயங்களை நாம இவ்வளவு ஆழமாக யோசிப்போம், நம்முடைய மகிழ்ச்சியையே இழந்து விடுகிறோம். உங்களிடம் சொல்லிக் கொள்ளுங்க, இது என் மனநிலையை கெடுப்பும்படி அவ்வளவு முக்கியமானது அல்ல. நீங்க ஒரு விஷயத்திற்கு உங்க மனதில் இடம் கொடுக்காத வரை அது உங்களை பாதிக்க முடியாது. ஆகையால் இன்று முதல் நெகட்டிவ் எண்ணங்களின் குப்பையை சேமிப்பதற்கு பதிலா பாசிட்டிவ் ஒளியை உள்ளே வரவிடுவோம். இரண்டாவது டிப், பாசிட்டிவ் மக்களின் கூட்டத்தில் இருப்பது. சூசிங் த ரைட் கம்பெனி. நாம யாருடன் பழகுகிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்களை கேட்கிறோம், அப்படியே நாம மெதுவாக மாறத் தொடங்குகிறோம். சுற்றத்தின் தாக்கம் நம்முடைய எண்ணங்களிலும் அதன் மூலம் நம்முடைய குணத்திலும் மிகவும் ஆழமாக இருக்கும். சில சமயம் இப்படியாக நடந்ததுண்டா? நீங்க யாரோடையாவது வீட்டிற்கு சென்றால் அங்கே மற்றவர்களின் குறைகள், புகார்கள் அல்லது நெகட்டிவ் பேச்சுகள் மட்டும் நடக்கின்றன. அங்கிருந்து வெளியே வந்த பிறகு உங்களுக்கு மிகவும் சோர்வாக அல்லது எரிச்சலாக உணரப்படுகிறதா? இதற்கு பதிலாக சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இருப்பாங்க. அவர்களை சந்தித்தாலே மனதில் ஒரு உற்சாகம் வருகிறது. அவர்களுடன் பேசினால் மனதில் இருந்த சுமை குறைந்து விடுகிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட மக்களின் கூட்டத்தில் இருங்க. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள், முன்னிலையில் இல்லாத ஒருவரை பற்றி கெட்டதாக பேசுவதில் நேரம் செலவிடாதவர்கள், மாறாக முன்னேற்றம் பற்றி, மகிழ்ச்சி பற்றி மற்றும் நல்ல விஷயங்கள் பற்றி பேசுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுடன் நட்பு கொள்ளுங்க. ஒரு சிறிய விஷயம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நாம் எல்லோரிடமும் நன்றாக நடக்க வேண்டும். ஆனா யாருக்கு நம்முடைய மனதில் எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கையில்தான் இருக்கிறது. நாம் பாசிட்டிவ் எனர்ஜியுடன் இருக்கும் மக்களுடன் நேரம் செலவிடும் போது நமக்கு வாழ்க்கையை பார்க்க ஒரு புதிய மற்றும் அழகான பார்வை கிடைக்கிறது. நாமும் அறியாமலே பாசிட்டிவாக யோசிக்க தொடங்குகிறோம். உங்க சுற்றத்தில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றால் அப்படிப்பட்ட மக்களின் வீடியோக்களை பாருங்க அல்லது அவர்களின் புத்தகங்களை வாசியுங்க. சுருக்கமாக சொல்லப்போனால், எங்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கேயே உங்க மனதை இணையுங்க.
மூன்றாவது டிப், நெகட்டிவ் மக்களிடமிருந்து தூரமாக இருங்க. தி ஆர்ட் ஆஃப் இக்னோரிங். நாம எவ்வளவு பாசிட்டிவாக இருக்க முயன்றாலும் நம்மை சுற்றி எப்போதும் சிலர் இருப்பார்கள். ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் கூட ஒரு குறை சொல்ல தயாராயிருப்பவர்கள். அவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தவர் அல்லது பழக்கமானவர். அப்படிப்பட்ட மக்களிடம் முழுமையாக விலகுவது சில சமயம் சாத்தியமில்லை. நாம் அவர்களை தவிர்க்க முடியாது. ஆனா அவர்கள் பேசுவதை கவனிக்காமல் இருப்பது நிச்சயமாக முடியும். அதுவே இதற்கான சிறந்த வழி. ஒரு விஷயம் மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க. யாராவது நம்மை பற்றி அல்லது நம்முடைய சூழ்நிலை பற்றி பேசுவது என்பது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனா அவர்கள் பேச்சு நம்முடைய மனதில் எவ்வளவு தாக்கம் ஏற்பட வேண்டும், அது முழுக்க முழுக்க நம்முடைய கையில் இருக்கிறது. யாராவது தொடர்ந்து நெகட்டிவாக பேசிக் கொண்டிருந்தால் அங்கே வாதம் செய்வதற்கு பதிலாக, அவர்களை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக அமைதியாக இருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிறிய அனுபவம் சொல்றேன். நாம் அப்படிப்பட்ட மக்களுடன் குறைவாக பேசினால், அவர்கள் நெகட்டிவ் பேச்சுகளில் கலந்து கொள்ளவில்லை அல்லது வெறும் சிரிப்புடன் தலைப்பை மாற்றினால், அவர்களுக்கு மெதுவாக புரியத் தொடங்கும் அவர்களின் பேச்சு நம்மை பாதிக்கவில்லை என்று. பிறகு அப்படிப்பட்டவர்கள் தானாகவே நம்மிடமிருந்து விலகத் தொடங்குவார்கள். உங்க மனம் ஒரு அழகான தோட்டம். அதில் யாரும் நெகட்டிவ் குப்பை போட அனுமதிக்காதீங்க. யாருடைய கசப்பான வார்த்தைகளாலும் உங்க நாள் கெட்டு போக விடாதீங்க. நான்காவது டிப், உங்களோடு நீங்களே பேசுங்க. த பவர் ஆஃப் செல்ஃப் டாக். நாம நாள் முழுவதும் உலகத்தோடு நிறைய பேசுறோம். குழந்தைகளுடன் பேசுறோம், கணவருடன் பேசுறோம், தொலைபேசியில் நண்பர்களுடன் பேசுறோம். ஆனா நீங்க கடைசியாக எப்போ உங்களோடு மனதார பேசினீங்க? நாம மற்றவர்களின் தேவைகளை கவனிப்பதில் மிகவும் மூழ்கி விடுறோம். நம்மோடு பேசுவதையே மறந்து விடுகிறோம். அதனால ஒரு நாளில் குறைந்த 10 நிமிடம் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க. இந்த 10 நிமிடம் உங்க மனதுடன் பேசும் நேரம். அந்த அமைதியை உணருங்க. உடனே மொபைல் பார்க்க வேண்டாம் அல்லது கிச்சனுக்கு ஓட வேண்டாம். அமைதியாக அமர்ந்து உங்களிடம் சொல்லுங்க, இன்று என் நாள், நான் இதை மகிழ்ச்சியாக வாழப்போகிறேன். இந்த 10 நிமிடம் உங்க மனதின் சார்ஜிங் டைம். அது உங்களுக்கு முழு நாள் சக்தி தரும். 10வது டிப், பெர்ஃபெக்டாக இருப்பதை விட மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியம். நாம் எல்லா வேலைகளையும் சரியாக செய்ய முயற்சிக்கிறோம். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், உணவு நேரத்தில் ஆக வேண்டும், குழந்தைகள் படிக்க வைக்க வேண்டும். இந்த எல்லாவற்றிலும் நாம் நம்மீடி அழுத்தம் கொடுக்கிறோம். ஒரு நாள் ஏதாவது வேலை செய்ய முடியாவிட்டால் நமக்கு குற்ற உணர்வு வருகிறது. ஆனா நீங்க இயந்திரம் அல்ல. ஒரு நாள் ஓய்வு எடுத்தாலும் பரவாயில்லை. உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க உங்களை நேசித்தால் நீங்கள் இன்னும் அமைதியாக இருப்பீங்க. 11வது டிப், ஒரு சிறிய பொழுதுபோக்கு வளர்த்து கொள்ளுங்க. நாம் நாள் முழுவதும் நிறைய வேலை செய்கிறோம். ஆனா எது நமக்கு உண்மையான மகிழ்ச்சி தருகிறது, அதை கண்டுபிடியுங்க. பாடல் கேட்பது, புத்தகம் படிப்பது, பெயிண்டிங் அல்லது தோட்டம், ஏதாவது ஒன்று. ஹாபி என்பது மன அழுத்தத்தை குறைக்கும். அது உங்களுக்கு சக்தி தரும். இறுதியாக நாம ஒரு நிபந்தனை வைக்கிறோம். எல்லாம் என் விருப்பப்படி நடந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை. சூழ்நிலை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதை எப்படி பார்க்கிறோம், அது நம்மிடம்தான் இருக்கிறது. மழை வந்தால் சேறு என்று நினைக்கலாமா அல்லது பசுமை என்று மகிழலாமா? அது நம்முடைய தேர்வு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் உரிமை. அது ஒரு தேவை மட்டும் அல்ல. இந்த பழக்கங்கள் ஒரே நாளில் வராது. ஆனா தினமும் சிறிய முயற்சி செய்தால் நிச்சயம் மாற்றம் வரும். இப்போது இந்த டிப்ஸ்களில் எது உங்களுக்கு மிகவும் தேவையானது அல்லது நீங்க மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்கிறீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க அனுபவம் மற்றவர்களுக்கு உதவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க. சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல விஷயத்துடன். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்க, உங்களை நேசியுங்க மற்றும் எப்போதும் பாசிட்டிவாக இருங்க. நன்றி.